உன்னோட திறமையும் உன்னோட ஒர்க்கிங் ஸ்பீடையும் பார்த்துதான் சூப்பர்வைசரா ஆக்கியிருக்கேன். கல்யாண கிஃப்ட்ங்கிறது உங்க 2 பேரோட மனசுலயும் என்னைக்கும் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரமோஷனை கல்யாண கிஃப்டா நான் கொடுக்கறேன். அதுதே சார் என் பிரச்சனையே. என்ன பிரச்சனை இருக்கு? அன்புக்கும் உனக்கும் முத்துக்கும் ஜெயந்திக்கும் கல்யாணம் ஆனது உண்மைதானே? சார், என் கழுத்துல தாலி ஏறினாலும் அது கல்யாணமா ஆயிடாதுன்னு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். ஜெயந்தி அக்காக்கு பொறுப்பு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கான அனுபவமும் தகுதியும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா எனக்கு இல்ல சார். இன்னைக்குதான் கரெக்டா பேசியிருக்கேன். கருணாகரன், எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி முத்தண்ணனுக்கும் ஜெயந்தி அக்காவுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ண மாதிரி என்னைய சூப்பர்வைசர் ஆக்க ஜெயந்தி அக்காவை சூப்பர்வைசர் ஆக்குற மாதிரி இருக்கு. இது ஜெயந்தி அக்காவை அவமரியாதை பண்ணதுக்கு சமம். அது மட்டும் இல்லாம கல்யாணத்தை நினைவா வச்சுக்கணும்னு கல்யாண பரிசா கொடுக்க போறதா சொன்னீங்கல்ல. முத்தண்ணனுக்கும் ஜெயந்தி அக்காவுக்கும் வேணாம், அந்த கல்யாணம் சந்தோஷமான நிகழ்வா இருக்கலாம். அதுக்காக அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து அழகும் பார்க்கலாம். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் ஒரு விபத்து. அத நினைவுல வச்சுக்கவும் விரும்பல, இந்த பொறுப்பை ஏத்துக்கவும் விரும்பல. இன்னும் என் கழுத்துல தாலி தொங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னால என் குடும்பத்துக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ என் கழுத்துல தாலி கட்டின இவருக்கோ எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகதான். அதுக்கு மேல என் கழுத்துல தொங்கிட்டு இருக்கிற தாலிக்கு எந்த அர்த்தமும் இல்ல. நீங்க ஜெயந்தி அக்காவுக்கு மட்டும் பொறுப்பு கொடுங்க, அதுதான் பொருத்தமாவும் இருக்கும். எனக்கு வேணாம். சந்தியா சார், மகேஷ் ப்ரொடக்ஷன் ஏரியால இருந்து கேபின் வந்துட்டாங்க. இன்னும் வரல சார். சரி நீ போ. ஓகே சார். மகேஷ் கார்க்கு இங்க இருக்கா இல்ல கையோட கொண்டு போயிட்டாரான்னு தெரியலையே. எதுக்கும் தேடி பார்ப்போம். அக்கா, நீங்க பெரிய அவசரத்துக்கு போகணும். வாழ்த்துக்கள்க்கா. ஆனந்தி, நீ பேசுறதெல்லாம் வர வர கொஞ்சம் கூட சரியா இல்ல. நீ பேசுறது மகேஷ் சார அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. அது உனக்கு புரியுதா இல்லையா? அக்கா, நான் அவமானப்படுத்தணும்னு பேசல. நீங்க எல்லாம் தூக்கி தலையில வச்சுக்கிற அளவுக்கு நான் தகுதியெல்லாம் ஒண்ணு வளர்த்துக்கல. என் தகுதிக்கு மீறினது எனக்கு வேணாந்தேன்னு சொல்றேன். ஏ ஆனந்தி. நிஷாக்கா, விடுங்க. திரும்ப திரும்ப அவகிட்ட பேசுறதுனால அவ முடிவு ஒண்ணும் மாத்திக்க போறதில்ல. அவளுக்கு அவ தகுதி தெரியுமோ தெரியாதோ, ஆனா நம்மளுக்கு நல்லா தெரியும். அதனாலதானே அவ சூப்பர்வைசர் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். என்ன மன்னிச்சிருங்க சார். அவ வேணான்னு சொன்னா எனக்கும் இந்த பதவி வேணாம். ஜெயந்திக்கா, என்னைய சம்மதிக்க வைக்கணும்னு வீம்புக்காக உன்னோட இத்தனை வருஷ உழைப்புக்கு கிடைக்கிற அங்கீகாரத்தை நீ விட்டு கொடுத்துறாத. இங்க பாரு, இந்த பொறுப்பு வேணும் வேணான்னு முடிவு பண்ண உனக்கு எப்படி உரிமை இருக்கோ
அதே மாதிரி எனக்கும் உரிமை இருக்கு. மகேஷ் சார், நீங்க எனக்கு பொறுப்பு கொடுக்கறேன்னு சொன்னதை நான் மனசார ஏத்துக்கிட்டு அந்த வேலையும் சேர்த்து பாக்குறேன். ஆனா அதுக்காக அந்த சூப்பர்வைசர் பொறுப்பை நான் ஏத்துக்க விரும்பல. ஆனந்தி சூப்பர்வைசராக என்னைக்கு சம்மதிக்கிறாளோ அன்னைக்கு நானும் பொறுப்பு ஏத்துக்கிறேன் சார். அது வரைக்கும் எனக்கு இந்த பதவி வேணாம் சார். ஜெயந்தி அக்கா, இப்போ வச்சும் புரியுதா ஆனந்தி? எல்லாருக்கும் உன்னோட அருமை தெரிஞ்சுதான் உனக்காக உன் கூட நிக்கிறாங்க, உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி யாருக்கும் உன்னை ஏமாத்தணுங்கிற எண்ணம் இல்ல. அத சீக்கிரம் நீ புரிஞ்சுப்ப. ஜெயந்தி அக்கா, என்னை நீயும் புரிஞ்சுக்காம எனக்காக உனக்கு வந்த நல்ல வாய்ப்பை ஏன்க்கா வேணான்னு சொல்ற? உனக்காகவே வாழ்ற அன்பை நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்றல்ல, அந்த மாதிரி தான் நானும் உன்னை புரிஞ்சுக்க டைம் கொடு. போய் வேலையை பாரு. ஏ சௌசோ, சும்மா இரு. ஆனந்தி வரா. ஏமா ஆனந்தி, முத்து காலையில இன்னைக்கு பிரியாணின்னு சொன்னதுல இருந்து வழக்கமா 12 மணிக்கு எடுக்கிற பசி இன்னைக்கு 11 மணிக்கு எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்க ஜோடியாதான் பரிமாறணுன்றதுக்காக தான் நாங்க எல்லாரும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். நீ இப்படி பொறுமையா வந்தா என்னமா அர்த்தம்? சீக்கிரம் அன்பு பக்கத்துல போய் நின்னு முதல் ஆளா பிரியாணி எனக்கு போடுமா. நான் ஏன் அவர் பக்கத்துல போய் நின்னு பரிமாறணும்? என்ன ஆனந்த் இப்படி பேசுற? நீங்க 2 ஜோடியும் காதல் வாழ்க்கையில இருந்து சக்சஸ் ஆகி கல்யாண வாழ்க்கைக்கு போனதை கொண்டாடுதானே இந்த பிரியாணி பார்ட்டியே. இதுல நீயே பரிமாறணும்னு கேட்டா என்னடி அர்த்தம்? தாருங்கக்கா, காலையிலேயே சொல்லிப்புட்டேன். முத்தண்ணனுக்கும் ஜெயந்தி அக்காவுக்கும் வேணும்னா காதல் வாழ்க்கை வெற்றி அடைஞ்சு கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல. என்னோட காதல் வாழ்க்கை எப்பயோ முடிஞ்சு போச்சு. இந்த கல்யாணமும் அர்த்தம் இல்லாத வெறும் சடங்கா போச்சு. அதனால இத கொண்டாடுறதுலயும் எந்த அர்த்தமும் இல்ல. நீங்க என் பேரை சொல்லி கொண்டாட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. ஏய், என்னடி பேசுற? சூப்பர்வைசர் ஆக்குறேன்னு சொல்லும்போது நீ கீழே பேசின பேச்சுக்கு மண்டை சூடாய் போச்சு. ஏதோ மகேஷ் சார் இருந்தாரேன்னு எதுவும் பேசாம அமைதியா இருந்த. சௌந்தர்யா, நீ அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். நீ சும்மா இருன. இவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கறதுனாலதான் நம்மள எல்லாம் முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கா போல. இங்க பாரு, ஏதோ உனக்கும் அன்பனுக்கும் சம்பந்தமே இல்லங்கற ரேஞ்ச்ல பேசுற. அப்புறம் எதுக்குடி தாலி கட்டின மறுநாளே கம்பெனிக்கு வந்து அன்பனனை தேடின? அவரை காணோம்னு தெரிஞ்சதும் ஓடோடி போய் ஃபோன் பண்ண. அண்ணன் சாப்பிடலனா இவங்களும் சாப்பிட மாட்டாங்களாம். அண்ணன் சாப்பிடலன்னு சமைச்சலாம் எடுத்துட்டு போவாங்களாம். அன்பனை சொன்னுச்சுன்னு ஒரு நைட் ஃபுல்லா ஊர் சுத்துவாங்களாம். அன்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு பதறி துடிச்சு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவாங்களாம். கம்பெனிக்கு வந்தா எதுக்குங்க உடம்பு முடியாதப்ப கம்பெனிக்கு வரீங்கன்னு கவலைப்படுவாங்களாம். இதெல்லாம் பண்ணிட்டு கல்யாணத்துல அர்த்தம் இல்ல, காதல் உயிரோடவே இல்லன்னு ஏன் உருட்டிக்கிட்டு இருக்க? யாரை ஏமாத்தணும்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னியா? இந்தாரு சௌந்தர்யா, நான் இவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது வேற, இவர் கட்டின தாலிய ஏத்துக்கலங்கிறது வேற. அன்னைக்கு சமைச்சு கொண்டு போனதும் இவரோட ஒன்னா தங்குனதும் இவர் அம்மா கிட்ட இவரை ஒப்படைக்கதானே தவிர எந்த உறவுக்காகவும் உரிமைக்காகவும் இல்ல. இது எல்லாமே நான் விருப்பப்பட்ட ஒண்ணு செய்யல, அதுவா நடந்தது. அது புரியாம பேசாத. அம்மா தாயே, நீ சொல்ற மாதிரி எதையுமே நீ விருப்பப்பட்டு செய்யாததாவே இருக்கட்டும். நாங்களே வலுக்கட்டாயமா உன் வாழ்க்கையை கெடுத்துட்டதாவே இருந்துட்டு போட்டோம். ரொம்ப பசியோட நின்னுட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்ச் டைமே முடிஞ்சிரும். அதுக்குள்ள எல்லாரும் சாப்பிடணும். வேண்டாம் விதண்டவாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காம
எங்களுக்காக போய் அவங்க கூட நின்னு பரிமாறு. அக்கா நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல, நடந்த கல்யாணம் கல்யாணம் இல்ல. என்னைய பொறுத்த வரைக்கும் என் கழுத்துல தொங்குற தாலி வெறும் பாரந்தேன், பந்தம் இல்ல. பிறகு நான் எதுக்கு இத பண்ணணுங்கிறிய? சும்மா சும்மா தாலி கட்டினதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. நடந்தது கல்யாணமே இல்லன்னு சொல்லாத ஆனந்தி. அது எவ்வளவு அபசகுணமான வார்த்தைன்னு உனக்கு புரியல. புருஷனை இழந்துட்டு நிக்கிற பொம்பளைங்க கிட்ட போய் கேட்டு பாரு, தாலியோட மகத்துவம் என்ன, மரியாதை என்னன்னு சொல்லுவாங்க. உனக்கு சின்ன வயசு, இன்னும் உன் வாழ்க்கையில நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்குள்ள இந்த மாதிரி அரைச்சொல்லு சொல்ற வேலை வச்சுக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். அக்கா நீங்க எப்படி சொன்னாலும் சரி, என் பதில் ஒண்ணுதேன். என் வயித்துல எப்படி சம்பந்தம் இல்லாம ஒரு பாரத்தை சுமந்துட்டு இருக்கேனோ அதே மாதிரிதான் இந்த தாலியை நான் சுமந்துட்டு நிக்கிறேன். இதுக்கு மேல தாலியை பத்தின எந்த மகத்துவத்தையும் மரியாதையும் எனக்கு புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணாதீய. ஏன்னா இந்த தாலி என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிர அரங்கேறின துரோகம் என் கழுத்தை சுத்தி இருக்கிற சுருக்கு கயிறுக்கு சமம். ஏ ஆனந்தி, என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? ஆத்திரத்துல வார்த்தையை விடாத, அப்புறம் திரும்ப எடுக்க முடியாது. நானும் ரொம்ப நிதானமாதேன்னு சொல்றேன். உங்க கல்யாணத்துக்காக நீங்க பிரியாணி போடுறீங்கன்னா நீங்க பரிமாறுங்க, எல்லாரும் சாப்பிட்டோம். நானும் வரிசையில வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். இல்ல நானும் சேர்ந்ததே பரிமாறணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் இந்த இடத்தை விட்டு இப்பவே புறப்படுறேன். ஏய் நில்றி, உனக்கு எது தேவையில்லைன்னு இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் உன் கண்ணு தெரியறாரா? ஏதோ அவர் நல்லா இருக்கணும்னு தான் நீ ஓடி ஓடி இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னியே. இப்ப நீ இங்க இருந்து போயிட்டா உன் அழகனும் சாப்பிடாம இருப்பாரு, அது தெரியுமா? பரவாயில்லனா நீ கிளம்பு, நாங்க யாரும் தடுக்க மாட்டோம். ஆனந்தி போதுண்டி, பிடிவாதத்தை விட்டுட்டு வா, வந்து பிரியாணி போடு. உன் கல்யாணத்துக்காக இது பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். எங்க கல்யாணத்துக்காக எனக்கு உதவி பண்றதா நினைச்சு வந்து பக்கத்துல நின்னு பரிமாறு. எப்படிக்கா தொண பொண்ணு தொண மாப்பிள்ளைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சேலே, அதே மாதிரி இதையும் பண்ண வைக்கலான்னு பாக்குறீங்களா? உங்க கல்யாணத்துக்காக நீங்க பரிமாறுறீன்னா நான் வந்து நிக்கிறேன். ஆனா அங்க இல்ல, இங்க இவங்க கூட கூட்டத்தோட கூட்டமா நின்னு உங்க கல்யாண விருந்து நினைச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆனா ஏன் கல்யாண விருந்து நினைச்சு ஒரு பருக்க கூட சாப்பிட மாட்டேன். ஏ ஆனந்தி, அக்கா வேணாம், இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேண்டாம். எங்களால முத்து ஜெயந்தியோட சந்தோஷம் கெட வேண்டாம். நீங்க எல்லாம் பசியோட இருக்கீங்க, எங்களால நீங்களும் கொடுமையை அனுபவிக்க வேண்டாம். அவ விருப்பப்படியே இருக்கட்டும். நானும் பரிமாறல, ஓரமா தனியாளாவே நினைக்கிறேன். முத்து ஜெயந்தி, நீங்களாம் போய் பரிமாறுங்க. டேய் மாப்ள, முத்து நீயாவது நான் சொல்றதை கேள்றா. எல்லாம் பசியோட இருக்காங்க, பரிமாறுங்க. ஆனந்தி வா, முதல் ஆளா நீயே வந்து வாங்கிக்கோ. இல்லண்ணே, நான் கடைசியா வரிசையில நின்னு வாங்கிக்கிறேன். சார் வண்டி லாக் ஆயிருக்கு சார், ஓப்பன் ஆகல, வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க சார். தள்ளுங்க தள்ளுங்க, பாத்து பாத்து. சார் மகேஷ் சார், சார் பாத்துப்பா, பாத்து. அப்படிங்கப்பா, கை பாத்து. வாங்க வாங்க வாங்க, மெதுவா பாத்து பாத்து உட்கார வைப்பா. உட்கார், பாத்து மெதுவா. பாத்து மெதுவா உட்கார வைப்பா.
பாத்து பாத்து. பாத்து பாத்து சார் மகேஷ் சார் மகேஷ் சார் 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 யாரா தண்ணி வச்சிருக்கீங்களா? நான் வச்சிருக்கப்பா. சார் இருக்கு சார் இந்தாங்க சார். கொஞ்சம் தெளிங்களேன். சார் நல்லா அடிப்பா. கண்ணை முடிச்சு பாருங்க சார். சார் 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 டேய் அரவிந்த் அரவிந்த், அங்க என்னடா நடக்குது கொஞ்சம் சொல்றா. அண்ணா அவன் கண்ணு முடிச்சிட்டானா? ஐயோ ச்சே, சொதப்பிடிச்சேடா. அவனுக்கு ஏதோ நேரம் நல்லா இருக்கு. அரவிந்த், நீ இனிமே அங்க இருக்க வேண்டாம், உடனே வந்துரு. இதுக்கு தான் இந்த பிளானை நீ சொல்லும் போதே செட் ஆகுமான்னு கேட்டேன். இப்ப மொத்தமா சொதப்பிடிச்சு பாரு. டேய், அடுத்த அட்டம்ப்ட்ல பாத்துக்கலாம். நீ அங்க இருக்காத, முதல்ல கிளம்புடா. சார் என்ன சார் ஆச்சு? எப்படி சார் மயங்குனீங்க? என்ன தெரியல அன்பு, எப்பவும் போலதான் டிரைவ் பண்ணிட்டே வந்தேன். திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு விடவே சஃபகேஷன் ஆயிடுச்சு. கான்ஷியஸ்னஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. என் முன்னாடி நீ பைக்ல போறத நான் பார்த்தேன். என்னால கூப்பிட முடியல. அப்படியே கண்ட்ரோல் போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். சார், காருக்குள்ள இருந்து ஏசில கேஸ் லீக் ஆகுது சார். இது தெரியாம நிறைய பேர் ஏசியை போட்டு காருக்குள்ளேயே தூங்கி செத்து போயிடுறாங்க சார். அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாம் போங்க, அவர் நல்லதா இருக்கு. சரிப்பா, சரி. தேங்க்ஸ் சரிங்க தம்பி, பாத்துங்க. சார். சார் சார் வாங்க ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. ஏய் இல்ல அன்பு, ஐ அம் ஆல் ரைட், யூ டோன்ட் வரி. சார் வேணாம் சார், ஹாஸ்பிடல் போலாம் நீங்க வாங்க. இல்ல அன்பு, நான் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன். சார் அந்த கார்ல தான் சார் ஏதோ பிரச்சனை. மறுபடியும் நீங்க அதே கார்ல போனா அது சேஃப்டியே கிடையாது சார். ஒரு வேலை பண்ணலாம், நான் கேப் புக் பண்றேன், நீங்க அதுலயே ஏறி வீட்டுக்கு போங்க. அப்போ ஒன்று பண்ணு, எனக்கு கேப் எல்லாம் வேண்டாம், என்ன பைக்லயே வீட்டில் ட்ராப் பண்ணிடுறியா? சார் நீங்க போய் பைக்ல? அன்பு, எனக்கு கார்ல டிராவல் பண்றதை விட பைக்ல டிராவல் பண்றது தான் ரொம்ப பிடிக்கும். நைட்ல பைக்ல லாங் டிரைவ் போறது என்னோட ஹாபின்னு உனக்கு தெரியாதா? அது தெரியும் சார், ஆனா இந்த நிலைமையில. இட்ஸ் ஓகே அன்பு, உன்னால என்ன டிராப் பண்ண முடியுமா முடியாதா? சரி நான் ட்ராப் பண்றேன். அதுக்கு முன்னாடி செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி உங்க டிரைவரை வந்து கார் எடுத்துட்டு போக சொல்லலாம். யா. ஹலோ டிடிசி. அன்பு பேசுறேன். மகேஷ் சார் காரு ஒரு மைனர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, என்னப்பா சொல்ற? சாருக்கு என்னப்பாச்சு? ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவர் நல்லா தான் இருக்காரு, பிரச்சனை இல்லை. நீங்க டிரைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவரை வந்து கார் எடுத்துட்டு போக சொல்லுங்க. சரிப்பா, சொல்லிடுறேன். சார் நான் லொகேஷன் அனுப்பிட்டேன், நம்ம போலாமா? கார்ல என் கோட் இருக்கு, அதை எடுத்துட்டு போலாம். சரி சார். சார் வாங்க சார், போலாம். மகேஷ், மார்னிங் மகேஷ். ஹே டூட், குட் மார்னிங். காஃபி. மகேஷ், காஃபி எடுத்துக்கோ. டூட், ஹே நீ எதுக்கு காஃபி கொண்டு வந்திருக்க? எப்போ வந்த? நான் எங்க ஹாஸ்டல் போனேன், இங்கதான் நைட் அம்மா கூட ஸ்டே பண்ணிட்டேன். ஓ ரியலி? எஸ். வாவ், நைஸ் காஃபி. இவ்வளவு நல்ல பெட் காஃபிய நான் என் அம்மா கையால கூட குடிச்சதில்ல. இட்ஸ் ரியலி குட் மித்ரா. இது வெறும் பால், சுகர், டிகாஷன் மட்டும் மிக்ஸ் பண்ணி போட்ட காஃபி இல்ல. அதுல என் உயிரையும் கலந்துதான் காஃபி போட்டிருக்கேன். அதனாலதான் இவ்வளவு தூரம் உன்னால இந்த காஃபிய ஃபீல் பண்ண முடியுது. ஏய் மித்ரா. மகேஷ் ப்ளீஸ், நீ எதுவும் சொல்லாத. நான் உன்னை எவ்வளவு டீப்பா லவ் பண்றேன்னு இதை விட உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல மகேஷ். சின்ன வயசுல நான் எப்போ ஒரு பொண்ணா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேனோ
அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு உன் மேல அப்படி ஒரு லவ். எப்பவும் உன்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷத்துல உன்னை நினைக்காத நிமிஷம், உன்னை நேசிக்காத நிமிஷம்னு என் லைஃப்ல ஒண்ணு இல்லவே இல்ல மகேஷ். நம்ம காலேஜ் டைம்லயே நான் இதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா என் அம்மா மேல இருக்கிற பயம் என்ன சொல்ல விடாம தடுத்துருச்சு. ஆனா நம்ம எல்லாரும் ஃபேமிலியா தானே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது அம்மாவுக்கு லவ் புரிய வச்சு அவங்க அக்செப்டன்ஸோட உன்கிட்ட என் லவ் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள ஏதேதோ நடந்துருச்சு. பட் நான் உன் மேல வச்ச லவ் ரொம்ப ஸ்ட்ராங் மகேஷ். அதனாலதான் எனக்கு நீ திரும்பவும் கிடைச்சிருக்க. இந்த தடவை எதுக்காகவும் நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் மகேஷ். இதெல்லாம் நான் ஏன் இவ்ளோ டீடைல்டா உன்கிட்ட சொல்றேன்னா, நீ ஏதோ வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்கன்னு பை ஃபோர்ஸ் நீ என்னை ஏத்துக்கிட்டா அப்புறம் என் லவ்வுக்கு வேல்யூவே இல்லாம போயிடும். அதுவே நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட மனசார ஏத்துக்கிட்டா அதை விட என் லைஃப்ல எனக்கு வேற எந்த சந்தோஷமும் இல்ல மகேஷ். உன்னை நான் ரொம்ப நல்லா பாத்தப்ப மகேஷ். உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா, உங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல மருமகளா இருப்ப மகேஷ். ஃபேமிலியும் சரி, பிசினஸ்லயும் சரி, நான் உனக்கு கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்பேன் மகேஷ். ப்ளீஸ் மகேஷ், என் லவ் புரிஞ்சுக்கிட்டு மனசார என்னை ஏத்துக்கோ மகேஷ். மனசார ஏத்துக்காம இருந்திருந்தா என்னைக்கும் நம்ம கல்யாணத்துக்கு நான் ஸ்ட்ரிக்டா நோ சொல்லிருப்பேன். நேத்து வரைக்கும் ஒரு பொண்ணை மனசுல நினைச்சிட்டு இருந்துட்டு திடீர்னு உன்னை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்துச்சே தவிர உன் அன்பை நான் புரிஞ்சுக்காம இல்ல. நான் நார்மலாக கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு மித்ரா, அதை தான் எடுத்துக்கிட்டேனே தவிர உன்னை ஏத்துக்காம நான் இல்ல. கொஞ்ச நாளா நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் மித்ரா. எனக்காக நீ எவ்வளவு தூரம் உன்னை மாத்திக்கிட்டு இருக்க, என் மேல உனக்கு எவ்வளவு லவ் இருக்குங்கிறத இப்ப நானும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மனசாரதா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொன்னேன். மகேஷ், மகேஷ், உண்மையா சொல்றியா? Do you really like me? Not just like. I'm in love with you. I love you, Mitra. மகேஷ், மகேஷ், I love you so much மகேஷ். I love you. எனக்கு இது போதும் மகேஷ். I love you. Thank you so much மகேஷ். Thank you so much. I love you so much மகேஷ். I love you. I love you so much மகேஷ். மித்ரா, நீங்க என்ன பண்ற? நைட்டு அம்மா கூட எங்கேயே தங்கிட்டேன். உனக்காக நானே காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். மகேஷ், இந்த காஃபில வெறும் பால், சுகர், டிகாஷன் மட்டும் போட்டு கலக்கல. இதுல என் உயிரையே கலந்திருக்கேன். உயிரியே கலந்திருக்கியா? காஃபில எதுக்கு உயிரை கலந்த? ஐ மீன் இது அவ்வளோ கேரோட இந்த காஃபியை பண்ணிருக்கேன்னு சொல்ல வந்தேன். நீ குடிச்சு பாரு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். நான் காஃபி குடிக்கிறத விட்டு ரொம்ப நாள் ஆச்சு மித்ரா. எக்ஸ்கியூஸ் மீ. அந்த ஆனந்தி காஃபி போட்டு கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு இனிக்கும் போல இருக்கா. ஐயோ, எல்லாம் பகல் கனவா போச்சே. என்னது? தாலியை காணுமா? ஆமாண்ணே, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா உன் பொண்டாட்டி. தாலியை கழட்டிட்டா. ஆனந்தி, என்னடி பண்ண? அக்கா, அவ ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி உளறிட்டு இருக்கா. என் கழுத்துல இருந்து தாலியை கழட்டினா இவர் உயிர் போனதுக்கு சமம்னு
என் அப்பா சொன்ன பிறகு அதை நான் கழட்ட நினைப்பேனா? அப்ப கூட உங்க அப்பா சொன்ன வார்த்தைக்காக தான் அந்த தாலியை நீ போனா போகுதுன்னு கழுத்துல தொங்க விட்டுட்டு இருந்திருக்க. அன்பண்ண கட்டின தாலிங்கிற அக்கறை உனக்கு கொஞ்சம் கூட இல்ல, அப்படிதானே? ஏய் சௌசௌ, கொஞ்சம் சவுண்ட கம்மி பண்றியா? எரிகிறதுல எண்ணெய் எடுத்து ஊத்துற மாதிரி எதையாவது பேசிக்கிட்டு இருக்க. ஆனந்தி, அவ சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்லு, தாலி எங்க? தெரியலண்ணே, காலையில வரைக்கும் என் கழுத்துலதான் இருந்துச்சு. இப்போ இங்க வந்த பிறகுதான் காணோம். ஆனந்தி, ஹாஸ்டல்ல இருந்து நேரா இங்கதான் வரியா இல்ல வெளியே எங்கேயாவது போயிட்டு வரியா? நான் எங்கக்கா போறேன்? அங்க இருந்து நேரா இங்கதே வரேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் காணோம்னா கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருக்கும். சரி, எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேடுங்க. ஏசௌசோ போய் தேடிடி. வேணாம். யாரும் எதையும் தேட வேண்டாம். அந்த தாலிக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது தேவைன்னு நினைச்சா சம்பந்தப்பட்டவங்களே தேடட்டும். எல்லாரும் போய் தேடி நேரத்தை வீணடிக்காம அவங்க போய் வேலையை பாருங்க. என்ன மாப்ள, ஆனந்தி தான் தெரியாம தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லுதுல, நீயும் ஆதங்கத்துல ஆனந்தி பேசுனதெல்லாம் வச்சு ஏதோ வேணும்னு தொலைச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. மனசுல இருக்கிறது தான் வார்த்தையா வெளியே வரும். அவளை பொறுத்த வரைக்கும் நான் கட்டின தாலி ஒரு சுமை. அதை அவ இறக்கி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. போங்க, எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. போய் வேலையை பாருங்க. அக்கா, நான் ஒண்ணு வேணும்னு தொலைக்கலக்கா. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கா. நான் வாசல்ல எங்கேயாவது விழுந்திருக்கான்னு பாத்துட்டு வரேன். சரி, போய் தேடு போ. ஏன் போய் இப்படி பேசுற? ஜெயந்தி, நீ போய் வேலையை பாரு. என்னம்மா, என்னாச்சுமா ஆனந்தி? ஆனந்தி, என்னம்மா, என்ன தேடுற? அண்ணே, அண்ணே, என்னோட ஒண்ணுல, நீங்க போய் வேலையை பாருங்க. போ. இல்ல பான்பு, ஆனந்தி ஏதோ பதட்டமா தேடிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இல்ல, அது பர்ஸ் தானே, அங்க லாக்கர் ஏரியால தான் இருக்கு. கிடைச்சிருச்சு, நீங்க போங்க. சரிப்பா. ஆனந்தி, வா வா. அன்பு, அன்பு, இப்ப எதுக்கு என்னை தாலியை தேட விடாம இங்க கூட்டியாந்திய? செக்யூரிட்டி அண்ணகிட்டயும் உண்மையை சொல்ல விடாம தடுக்கிறிய? அவர் எடுத்து வச்சிருந்தா சொல்லிருப்பார்ல. தாலி தொலைஞ்சிருந்தா தானே அவர் எடுத்து வைக்கிறதுக்கு. அப்ப என்ன சொல்ல வரிய? சௌந்தர்யா சொன்ன மாதிரி நான் கழட்டி வச்சு போட்டு போய் சொல்றேன்னு சொல்ல வரீங்களா? ஆனந்தி, இப்ப அத பத்தி எல்லாம் பேச வேண்டாம். வா போலாம். இல்ல, இங்கனே சொல்லுங்க. என்ன கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணுங்கிறதுக்காக இது வரைக்கும் என் ஆனந்தி பொய்யே சொன்னதில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த தாலி விஷயத்துல நீ பொய் சொல்றியோன்னு தோணுது ஆனந்தி. என்ன பேசுறீங்க? நான் எம்புட்டு துடிச்சு போய் தேடுறேன்னு பார்த்தோம். இப்படி ஒரு கேள்வியை கேட்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ ஏன் இவ்வளவு துடிக்கிறேன்னு தான் நானும் கேக்குறேன். உண்மையா தொலைஞ்சிருந்தா நீ இவ்வளவு துடிச்சு தேடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. வேணான்னு எடுத்து வச்சுட்டு வந்த தாலிய நீ ஏன் இவ்வளவு துடிச்சு தேடுறேன்னு தான் நான் கேக்குறேன். அன்பு, உன் கழுத்துல நான் தாலி கட்டின நிமிஷத்துல இருந்து பல தடவை அது உனக்கு ஒரு பொருட்டே இல்ல. அந்த தாலிக்கு எந்த அர்த்தம் இல்ல நீ சொல்லும் போதெல்லாம் ஏதோ நீ கோபத்துல ஆதங்கத்துல வாய் வார்த்தையா சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா மனசுல இருந்து சொல்லிருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. மனசுல இருந்ததை இன்னைக்கு செஞ்சு காமிச்சிட்டல. ஐயோ, இல்ல அன்பு. வேணாம் ஆனந்தி, இது
இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம். தொலைஞ்ச தாலி தொலைஞ்சதாவே இருக்கட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோ, நீ தொலைச்சது தாலி அல்ல, என் காதல. அன்பு அன்பு மிஸ்ஸஸ் அன்பு, மணி 10:30 ஆகுது. நீங்க வேலைக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆகுது. இதுல உங்க ப்ரொடக்ஷன் எவ்வளோ? என்ன எத்தனை பீஸ் தச்சிருக்கீங்க மிஸ்ஸஸ் அன்பு? என்ன முழிக்கிற? வாயை திறந்து பதில் சொல்லு. எத்தனை பீஸ் தச்ச? நான் இன்னும் வேலையே ஆரம்பிக்கல சார். ஆ? வேலையே ஆரம்பிக்கலையா? வந்து இவ்வளவு நேரமா வேலையே ஆரம்பிக்காம குடோன்ல என்னத்தை கீச்சிட்டு இருக்க? ஆ? வாங்க வாங்க. ஏற்கனவே இருக்கிற 2 ஆம்பளை சூப்பர்வைசர் போதாதுன்னு உன்ன வேற சூப்பர்வைசர் ஆக்கியிருக்காரு. காலையில இருந்து ஒருத்தி ஒரு துணி கூட தைக்காம இருக்கா. நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், அவ ஒரு முக்கியமான பொருளை தொலைச்சிட்டா சார், அதான் சார் தேடுறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்டனே, அப்ப பதில் சொல்லாம வாயை மூடிக்கிட்டு இருந்தியே, அப்ப தெரியாதா உனக்கு இது? சார், நிஜமாவே ஜெயந்தி கிட்ட நீங்க இதை கேட்கும்போது தெரியாது சார். நான் வந்து சொல்லும் போதுதான் சார் இவளுக்கு தெரியும். நம்பிட்டேன். ஆமா மிஸ்ஸஸ் அன்பு அப்படி என்ன முக்கியமான பொருளை 1.5 மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்காங்க? தாலி சார். தாலியா? தாலிய தொலைச்சிட்டாளா? நிஜமாவா? ஆமா, கழுத்துல தாலிய காணோம். அதெல்லாம் பெரியவங்க மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணி அட்சதை போட்டு கழுத்துல தாலிய கட்டி இருந்தா நிலைச்சிருக்கும். ஆத்திர அவசரத்துக்கு அப்பா அம்மாவை மதிக்காம திருட்டுத்தனமா கட்டினா இப்படிதான் பிச்சுக்கிட்டு போ. சார், காலையில இருந்து ஆனந்தி தைக்காம இருக்கிறதுக்கு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல சம்பளம் முடிக்கணுமா, இல்ல ஓட்டி பார்க்கணுமா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சீனியர் சூப்பர்வைசர்ங்கிற பொறுப்புல நான் அதை செய்ய சொல்றேன். அதை விட்டு திருட்டு தாலி அது இதுன்னு பேசிட்டு இருக்காதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஏய், என்னடா விரல நீட்டி குரலை வஸ்துனா பயந்துருவோமா? நீ திருட்டுத்தனமா தானடா தாலிய கட்டின. நான் என்னமோ பொய் சொல்ற மாதிரி பேசுற. நீங்க பெரிய மனுஷங்கள்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு இவ கழுத்துல நீ தாலி கட்டின. ஆனா பத்தியா, இன்னும் 10 நாள் கூட ஆகல, தாலிய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. தாலி நிலைக்கல. அப்படின்னா நான் சொன்னதை தவிர வேற என்னடா அர்த்தம் இருக்கு? இதுலயே புரிஞ்சுக்கங்க, நீங்க போட்ட கணக்கு கடவுளுக்கே பிடிக்கல, அதான் முடிச்சு விட்டாரு. ஆனந்தி, தாலி தெரிஞ்சது போதும், முதல்ல போய் வேலையை பாரு. இல்லங்க ஆனந்தி, இவ்வளவு நேரம் அன்பு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், இப்ப சூப்பர்வைசரா பேசுறேன். தேவையில்லாம வேலை நேரத்துல தாலியை தேடுறேன்னு என்னையும் உன்னையும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாங்கிற தர்ம சங்கடத்துக்கு என்ன ஆளாக்காத. இல்லங்க,
இன்னும் கொஞ்ச நேரத்துல தேடி நான் கண்டுபிடிச்சிருவேன். எப்படி அது கிடைக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல. போய் வேலையை பாருங்க. போன்னு சொன்ன. ஆனந்தியை மட்டும் சொல்லல, உங்களையும் சேர்த்து தான் சொன்னேன். போய் வேலையை பாருங்க, போங்க. பொண்டாட்டிய சொன்னதும் புருஷனுக்கு பத்துக்கிட்டு வருது. ஆக மொத்தத்துல தாலிய அறுத்துக்கிட்டு போயிருச்சா? போகட்டும் போகட்டும்.